பேராசிரியர் MSM அனஸ் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு, பண்பாடு, கலாசாரம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் ஒருவர். அவரின் நீண்டகால முயற்சியாக அறிஞர் MC சித்திலப்பை அவர்கள் பற்றிய ஆவணப்படத்தினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றார். ஆயிரத்தி 400 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்தில் முஸ்லிம்களுடைய அல்லது அரபுகளுடைய நடமாட்டங்கள் இருந்த ஒரு முக்கியமான இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இந்த கெச்சிமலை பள்ளிவாசல், இதற்கு பக்கத்திலே உள்ள அலைமோதுகின்ற இந்த கடல், இதற்கு பின்னால் இருக்கின்ற அழகான துறைமுகம், இவற்றோடு முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய வரலாற்றின் ஒரு பகுதி மறைந்திருக்கின்றது. இலங்கையில் உள்ள எல்லா இடங்களிலும், குறிப்பாக துறைமுகங்கள் இருக்கின்ற இடங்கள், தென் மாகாணத்திலிருந்து வடமாகாணம் வரை, கிழக்கு மாகாணத்தின் ஒரு புறம் வரை உள்ள எந்த துறைமுக பகுதிகளை எடுத்தாலும் அங்கு முஸ்லிம்களுடைய நடமாட்டத்தையும் அவர்களுடைய வர்த்தக நடமாட்டங்கள் பற்றிய கடந்த கால வரலாற்று செய்திகளையும் நாங்கள் தாராளமாக பார்க்கின்றோம். அப்படியான ஒரு இடம்தான் பேருவலை என்று நாங்கள் அழைக்கின்ற அந்த இடத்தினுடைய வரலாறு. கிபி 10ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் அது புகழ்பெற்ற இடமாக அரபு மக்களும் ஏனைய வர்த்தகர்களும் இந்த அழகான சிறிய துறைமுகத்திற்கு வந்து இங்கே வியாபாரத்தையும் வர்த்தகங்களையும் செய்ததாக சிங்கள இலக்கியங்களிலும் ஏனைய வரலாறுகளிலும் முஸ்லிம்களுடைய செய்திகளிலும் வரலாற்று பதிவுகளிலும் இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த துறைமுகம் மாதிரியான பல துறைமுகங்கள் மாத்தறையிலிருந்து புத்தளம், கொழும்பை கடந்து குதிரைமலை, டச் பே, கல்பிட்டி வரைக்குமான துறைமுகங்கள் இருக்கின்ற பகுதிகளில் தான் முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளும் இன்று காணப்படுகின்ற பல பட்டணங்களையும் நாங்கள் துறைமுக வரலாற்றோடு தொடர்புபடுத்தி நாங்கள் பார்த்து வருகின்றோம். அவ்விதமான சில நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. இது 10ஆம் நூற்றாண்டில் அல்லது 9ஆம் நூற்றாண்டில் செயல்பாட்டில் இருந்த ஒரு பண்டைய துறைமுகத்தினுடைய ஒரு புதிய அடையாளத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவ்விதமான துறைமுகங்கள் பள்ளிவாசல் அல்லது தர்காக்களுக்கு அருகில் இருப்பதும், அதில் வர்த்தக நடவடிக்கைகளும் கப்பல் போக்குவரத்துகளும் இங்கிருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதும் அங்கிருந்து பொருட்கள் இங்கே வந்து இறங்குவதுமான ஒரு சுறுசுறுப்பான துறைமுகங்களாக இவை இருந்து வந்ததும், இந்த சுறுசுறுப்பான துறைமுகங்களை அண்மித்ததாக முஸ்லிம்களுடைய அல்லது அரபுகளுடைய குடியேற்றங்கள் இந்த பிரதேசங்களில் தென் மாகாணத்திலிருந்து வடமாகாணத்தின் சில பகுதி வரை நடைபெற்றதும் என்பதற்கு இந்த மாதிரியான இடங்கள் தான் எங்களுக்கு மிகவும் ஆதாரபூர்வமான இடங்களாக இருக்கின்றன. இந்த துறைமுகமும் இந்த தர்காவும் அந்த விதமான ஒரு வரலாற்றிற்கு சான்று கூறுகின்ற அல்லது அதற்கு ஒரு அத்தாட்சி கூறுகின்ற ஒரு இடமாக இன்று பேருவலையில் இவை மிளிர்வது பேருவலையினுடைய வரலாற்றிற்கும் பேருவலையினுடைய மக்களுடைய தொன்மையான வரலாற்றிற்கும், அதே போல அந்த விதத்தில் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றிற்கும், அது மாத்திரமல்ல இந்த இலங்கையினுடைய தேச வரலாற்றிற்கும் இங்கு இருக்கின்ற கட்டடங்களும் இந்த துறைமுகமும் ஒரு பாரிய பண்டைய வரலாற்றின் சின்னங்களாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. இலங்கையின் முதலாவது முஸ்லிம் குடியேற்றமான பேருவலை நகரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே பென்தோட்ட கோமல என்ற கிராமம் அமைய பெற்றுள்ளது. இதனை அயலில் உள்ள தர்கா நகர் மக்கள் அக்கரை என்று காலாகாலமாக அழைக்கிறார்கள். அக்கரை கிராமம் தென்மேற்கு கரையில் பென்தோட்ட சுற்றுலா நகரோடு இணைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது பென்தொட்டையின் கங்கை என்னுடைய ஒரு பகுதி, அழகான பகுதி. இது பேருவலையிலிருந்து 3 மைல் அல்லது 2.5 மைல் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. இதனுடைய வரலாற்றை நாங்கள் சித்திலப்பையினுடைய வரலாற்றோடு சம்பந்தப்படுத்தி அவருடைய பிறப்பு, அவருடைய முன்னோர்கள், அவர்களுடைய பரம்பரை என்ற அந்த ஒரு பின்னணியிலிருந்து இந்த கதையை உங்களுக்கு, வரலாற்று கதையை உங்களுக்கு சொல்வது தான் இந்த கங்கை கரையில் ஓரத்தில் இருந்து நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்து இதை உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகின்றோம். 17ஆம் நூற்றாண்டில் குடியேறிய அரபு வணிகர் முல்க் ரஹ்மத்துல்லா மற்றும் அவரது வழித்தோன்றல்களினது பூர்வீக குடியேற்றமாகவும் அக்கரை வரலாற்று ஏடுகளில் பதியப்பட்டுள்ளது. அரபு முல்க் ரஹ்மத்துல்லாவின் மகன் முஹம்மது லப்பை என்பவரில் இருந்துதான் சித்திலப்பையின் வம்சாவளி ஆரம்பமாகின்றது. சித்திலப்பையை நாங்கள் ஆராயும் போது அதன் ஒரு பகுதியாக
தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக முஸ்லிம்களுடைய வரலாறு அதிலே சம்பந்தப்படுகின்றது. இன்று நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் இடம் முஸ்லிம்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட இடம். மிக அரிதாக மிக கஷ்டமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய வரலாற்று தொகுதி அவருடைய வரலாற்று ஆய்வு என்பதிலிருந்து அவருடைய பிறப்பிடம், நாங்கள் பொதுவாக சித்திலப்பையை கண்டியில் பிறந்தார் என்று சொல்வதோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம். ஆனால் அவருடைய முன்னோர்கள், உண்மையில் நாங்கள் இன்று இங்கு இந்த ஆற்றங்கரையில் நாங்கள் இருந்து பேசுகின்ற போது நாங்கள் நினைக்க வேண்டியது 17ஆம் நூற்றாண்டில் இந்த ஆற்றங்கரை எவ்வாறு இருந்திருக்கும். இந்த ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் தான் அவர்கள் சித்திலப்பையினுடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்திருக்கின்றது. இது தர்கா டவுன் வரைக்கும் இந்த கிராமத்தினுடைய நீட்சி ஒரு காலத்தில் சென்று இப்போது தர்கா டவுன் வளர்ந்திருக்கிறதனுடைய ஒரு அடிப்படையான காரணம் இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் படிப்படியாக அந்த இடங்களுக்கு போய் சேர்ந்திருப்பார்கள் என்று இந்த ஊர் மக்கள் சந்தித்த போது அந்த கருத்தை எங்களுக்கு சொன்னார்கள். அவரை பற்றி தேடுவதற்கு நானும் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தேன். நான் படிக்கிற காலத்தில் 1955-56 எல்லாம் சித்திலப்பை பற்றிய தேட்டத்துக்கு முக்கிய காரணம் ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள். தேசாபிமானி ஆசிரியரால் ஆக இருந்த பி ராமநாதன் சித்திலப்பையையும் அனகாரிக தர்மபாலாவையும் ஆறுமுக நாவலரையும் ஒப்பு நோக்கி ஒரு கட்டுரை ஒன்று எழுதி அனுப்புமாறு என்னிடம் வேண்டினார். நான் அனகாரிக தர்மபாலாவை பற்றி அதிகமாக தேடிக்கொண்டிருப்பது கஷ்டமென நினைத்து ஆறுமுக நாவலரையும் சித்திலப்பையும் சேர்த்து ஒரு பொதுவான ஆர்டிக்கல் ஒன்றை, ஒரு கட்டுரை ஒன்றை தேசாபிமானிக்கு அனுப்பினேன். பி ராமநாதனுடைய முக்கிய வேண்டுகோள், அந்த சித்திலப்பை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும், அதை நீதான் செய்ய வேண்டும் என்று என்னை வேண்டினார். அவரை பற்றி தேடி ஓடுவதற்கு அது கண்டி பக்கமெல்லாம் சென்றேன். கண்டியில் அவருடைய சொந்தக்காரர் வீடொன்றுக்கு சென்று அவரை பற்றி கேட்டவுடனே அவர்கள் என்னை மிகவும் நன்கு ஆதரித்து சாப்பாடெல்லாம் தந்து எம்சி காசிம் அவர்கள் எழுதின ஒரு புக் லெட்டர் ஒரு சின்ன புத்தகம் ஒன்றை கொண்டு தந்தார்கள். நான் அது எனக்கு தெரியும், அது இல்லாமல் வேறு விஷயங்களை சொல்லுங்கள் என்று கேட்டதும் அந்த வீட்டில் உள்ளவர்களே என்னை நான் கேட்டார்கள், எங்களுடைய அப்பா பெரிய அறிவாளியா, பெரிய ஆளாவர் என்று அவர் கேட்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு தான் பொதுமக்கள் மட்டுமில்லை சொந்தக்காரர்களும் மறந்திருந்தார்கள். அவரை பற்றி தேடிக்கொண்டிருக்கும் பொழுதும் இங்கே உள்ள தர்கா டவுனிலே தாசிம் நானான் இந்த பக்கத்தில் இருக்கிறார். அவருடன் நான் அதை பற்றி கதைத்து கொண்டிருக்க அவர் சொன்னார், இந்த அல்லாம்ரா பாடசாலையை உண்டாக்கின என்னுடைய அப்பா தான் ஒமர் லப்பே என்று சொல்கிறவர். அவர் என்னுடன் சொல்லியிருக்கிறார், சித்திலப்பை இந்த ரோட்டில் அல்லாம்ராவுக்கு பக்கத்தால் போனதை நான் கண்டிருக்கிறேன் என்று. அவரை பற்றி ஒரு நீண்ட அழகான நூல் எழுத வேண்டும் என்பதற்காக அவரை பற்றி தேடல் செய்து ஒரு சிறந்த நூலை எழுத வேண்டும் என்று நான் அதை எழுதினேன். அந்த நூல் தான் இது, மறுமலர்ச்சி தந்தை என்ற நூல். கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைமுறையின் ஒரு தொடர்ச்சியின் பகுதியிலாக வந்த ஒரு தலைமுறையினர் கூறுகின்றார்கள், இந்த பிரதேசத்தில் இந்த இடத்தில் சித்திலப்பை அவர்கள் இந்த பிரதேசத்தின் வழியாக போனதை நாங்கள் கண்டோம் என்று. இது ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது. அதாவது சித்திலப்பையினுடைய குடும்பம் இங்கு வாழ்ந்த காரணத்தினால் சித்திலப்பை எப்போதாவது அல்லது அடிக்கடி இந்த பிரதேசத்திற்கு வந்து போனார் என்பதற்கான ஒரு அடையாளத்தை அவருடைய காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் சொன்னதை இன்றும் அந்த சந்ததியினர் இந்த பிரதேசத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு இடத்தில் தான் இன்று நாங்கள் சித்திலப்பையினுடைய வரலாற்றை, சித்திலப்பையின் முஸ்லிம்களுக்காக வழங்கிய சேவைகளை, அதன் தொடக்கத்தை இங்கிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். முகமது லப்பை கொழும்பில் வியாபாரத்தினை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். ஐரோப்பியர்கள் முஸ்லிம் வர்த்தகர்களுக்கு ஏற்படுத்திய தொல்லைகளின் காரணமாக முகமது லப்பை தனது குடும்பத்துடன் கண்டி நகருக்கு இடம்பெயர்ந்தார். முகமது லப்பையின் 3வது மகனாக சித்திலப்பை பிறந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலம் கற்பதற்காக கண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட அகாடமியில் எம்எல் சித்திலப்பை கல்வி பயின்றார். 1833 ஐரோப்பியர் அல்லாத முதல் இலங்கை வழக்கறிஞராக எம்எல் சித்திலப்பை நியமிக்கப்பட்டார். பின்னர் இலங்கை சோனகரின் தலைவராகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். பலர் இந்த சித்திலப்பையுடைய பெயர் என்ன, அதுதானா என்ற ஒரு வினாவை யோசித்து பார்க்கின்றார்கள். அதை பற்றி அறிவதற்கு
முகமது காசிம் என்று சொல்கிற அவரது மகன் எழுதிய அஸ்ராருல் ஆலம் என்னும் நூல் துணை செய்கிறது. அவர் அதில் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பின்வருமாறு குறித்திருக்கின்றார். சொற்ப அறிவை உடையவனும் சித்திக்கின் மகன் முகமது காசிம் என்ற நாமுடையவனாகிய நான் என்று எழுதியுள்ளார். இது அஸ்ராருல் ஆலிம் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கின்ற குறிப்பு. ஆகவே அவருடைய தந்தை பேர் சித்திக் என்பது மருவி சித்திலவை என்று சித்தி என்று வந்திருக்கிறது என்று தான் நாங்கள் கொள்ள வேண்டியிருக்கின்றோம். 1838 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் திகதி முகமது காசிம் சித்திலப்பை, அதாவது MC சித்திலப்பை அவர்கள் கண்டியில் பிறந்தார். கண்டியில் இயங்கிய ஜேர்னல் பாடசாலையில் ஆங்கில கல்வியினை கற்றார். மேலும் MC சித்திலப்பை அவர்கள் தனது சகோதரரான முகமது லப்பை ஆலிமிடமும் அக்குரணை கசாவத்தை பெரிய ஆலிமிடமும் மார்க்க கல்வியினையும் அரபு மொழியினையும் கற்றுக்கொண்டார். MC சித்திலப்பை 1862 மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞராகவும் 1864 சுப்ரீம் நீதிமன்ற வழக்கறிஞராகவும் நியமிக்கப்பட்டார். 1874 மாநகர நீதிமன்ற நீதவானாகவும் கடமையாற்றினார். மேலும் கண்டி மாநகர சபையில் 8 வருடங்கள் அங்கத்தவராக பணியாற்றினார். 1871 ஆண்டு செய்யிதா உம்மாவினை திருமணம் செய்தார். இந்த தம்பதியினருக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை. காயல்பட்டணத்திலிருந்து வந்து குடியேறியிருந்த அப்துல் காதிர் மீயா பிள்ளை என்று சொல்லுடைய மகள் செய்யிதா உம்மாவை 1871 திருமணம் முடித்தார். அந்த பெண் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலம்பு பெற்றவர். தையல், மனையல் போன்றவற்றில் ஆற்றுள்ளவர். மேலதிகமாக இசைக்கருவிகளை பயன்படுத்தும் திறமை படைத்திருந்தார். ஆகையினால் இவரால் முடியுமாகியது நவீன கல்வி கலாச்சாரத்தையும் மரபு ரீதியான கலாச்சாரத்தை இணைத்து கொண்டு செல்வதற்கு இவர் சாத்தியமானார். இத்தகைய ஒரு குடும்பத்தில் சித்திலப்பை வளர்ந்ததன் காரணமாக அவர் ஒரு நல்ல ஒரு பின்னணி அமைந்தது இஸ்லாமிய சமூக உணர்வுகளை பெறுவதற்காக. அவர் ஒரு அரசியல் ரீதியாகவும் முஸ்லிம் மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இந்நாட்டு மக்கள் முஸ்லிம்கள் உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதிலும் அவர் காட்டிய அக்கறையிட்டு குறைவாகவே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று கருதுகின்றேன். 60 ஆண்டுகள் உலகில் வாழ்ந்த சித்திலப்பை அவர்கள் கண்டியில் வாழ்ந்த காலத்திலேயே அங்குள்ள முனிசிபல் கவுன்சில் அங்கத்தினராக இருந்து மக்களுக்கு அரசியல் ரீதியாக சில சேவைகளை செய்திருக்கிறார். இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்கின்ற வேளையிலும் கூட செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பாக ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பொழுது அதனையும் முஸ்லீம்கள் எவ்வாறு செய்வார்கள் என்பதை பற்றி விளக்குவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏனையவர்களை கொண்டு அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த வேளையில்தான் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களும் தன்னுடைய 1885 ஆண்டு சொற்பொழிவின் மூலம் முகம்மதியர்களையும் தமிழர்களில் ஒரு பகுதியினர் என்று கூற முற்பட்டதும் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு பிரதித்துவம் வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த கோரிக்கை வலுப்பெற்றது. அந்த வேளையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் சித்திலப்பை அவர்கள்தான் சட்டவாக்க சபைக்கு அங்கத்தினராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்த்தார்கள். என்றாலும் கூட 1899 ஆண்டு முதலாவது சட்டவாக்க சபை அங்கத்தினர் நியமிக்கப்பட்ட வேளையில் சித்திலப்பை அவர்களுக்கு அந்த நியமனம் கிடைக்கவில்லை. காரணம், அந்நேரம் ஆளுநராயிருந்த கோர்டன் அவர்கள் பேச்சு வல்லமை உள்ள செயல்திறனுள்ள ஒருவர் சட்டவாக்க சபைக்கு வந்தால் அது தங்களுக்கு மிகவும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று சிந்தித்திருப்பது தான் அதற்கான முக்கிய காரணமாகும். ஆகவே தான் தனக்கு கிடைக்காது விட்டாலும் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு அரசியல் அபிலாஷைகளில் பங்கு வேண்டும் என்பதிலும் முன்னின்று வெற்றி கண்ட ஒருவராக நாங்கள் சித்திலப்பை அவர்களை காணலாம்.
சிதிலபை பற்றி பேசும் பொழுது அவர் வாழ்ந்த கால பின்னணியோடு சேர்த்துத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. இந்த காலகட்டத்திலே இலங்கையிலும் முஸ்லீம் உலகிலும் பொதுவாக சொல்ல போனால் காலனித்துவ நாடுகள் அனைத்திலும், ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்திலுமே பெரிய சமூக மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம். இந்த காலகட்டத்திலே குறிப்பாக முஸ்லீம் நாடுகளிலே பெரிய சமய அரசியல் சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்ட காலம் ஆக இதை நாம் கொள்ளலாம். இந்தியாவிலே சையத் அகமது கான், எகிப்திலே ஜலாலுதீன் ஆஃப்கானி, முகமது அப்து போன்றவர்கள் இதிலே முன்னணியில் இருந்தார்கள். சிதிலபை அவர்கள் இவருடைய சமகாலத்தவர். இவருடைய செல்வாக்குக்கு ஒரு வகையிலே உட்பட்டவர் என்று சொல்லலாம். ஜலாலுதீன் ஆஃப்கானி பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக புரட்சிகர இயக்கங்களை நடத்தி கொண்டிருந்தவர். ஆனால் சையத் அகமது கான் அதுக்கு மாற்றாக பிரித்தானியரோடு ஒத்துழைத்து கொண்டு சமூகத்திலே பெரிய மாற்றங்களே, கல்வி முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் என்ற நோக்கிலே செயற்பட்டவர். சிதிலபையில் இவருடைய தாக்கமும் இருந்தாலும் சையத் அகமது கானுடைய தாக்கம் சற்று அதிகம் என்று நான் சொல்வேன். என்றால் சிதிலபையும் இலங்கையிலே பிரித்தானியரோடு ஒத்துழைத்து அதன் ஊடாக முஸ்லீம் சமூகத்தை முன்னேற்றலாம் என்ற கருத்துடையவராக செயற்பட்டிருக்கிறார். பொதுவாக காலனித்துவ நாடுகள் எல்லாவற்றிலும், குறிப்பாக இஸ்லாமிய உலகிலே இந்த காலகட்டம் மரபுக்கும் நவீனத்துவத்துக்கும் இடையிலான மோதலும் முரண்பாடுகளும் நிலவிய காலகட்டம். இரண்டுக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாட்டை காண்பதற்காக பல அறிஞர்கள் முயன்ற ஒரு காலகட்டம். இப்போ அந்த வகையிலே தான் நான் நினைக்கிறேன் ஜலாலுதீன் ஆஃப்கானி அல்லது சையத் அகமது கான் போன்றவர்கள் இஸ்லாத்திலே பல புதிய மாற்றங்கள் வேண்டும், இஸ்லாமிய சிந்தனையிலே சமூகத்திலே பல மாற்றங்கள் வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே செயற்பட்டார்கள். அதனுடைய ஒரு மாதிரியிலே தான் இலங்கையிலே முஸ்லீம்கள் மத்தியிலே இந்த ஒரு சமூக அரசியல் சீர்திருத்தத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு சிதிலபை முயன்றார். சிதிலபை வாழ்ந்த காலகட்டத்திலே இலங்கையிலேயும் கூட வேறு பிற சமூகத்தவர் மத்தியிலே, குறிப்பாக